இரு 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 இரு. இது எதுக்கு ஊத்துற? டேய் நான் மோப்ப முடிக்காம இருக்க. ஏன் பாஸ்கரா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? ஹலோ. டேய் பென்னி, ஆ ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? நான் சர்ச் வரைக்கும் போறேன். நம்ம பொருளை தங்க இருக்கான் அவன்கிட்ட தான் கொடுத்தேன். அவன் வந்து பாப்பா உன்ன. அவன் கூட போயிட்டு மதுவை பார்த்துருந்தேன். உனக்கு வேற யாரையும் கிடைக்கலையா? அது கரெக்டு தான். ஆனா இவ்வளோ பொருளை நம்ம யார்கிட்டடா எடுத்துட்டு போய் கொடுக்கறது? நம்ம எடுத்துட்டு போய் விற்கவும் முடியும். அவனா இருந்தானா யார்கிட்டே எடுத்து போய் வித்துருவான்டா. அதனால தான். அதுக்கு டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துறாத. ஆ சரி சரி. ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது தங்கம். இங்கே குமாரோட கறிக்கு 350 ரூபா. அப்புறம் நம்ம 500 ரூபா அப்படின்லாம் சொன்னால் கட்டுப்படி ஆகாதுல்ல. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்படி தானே பென்னி? காட்டெருமையை கொண்டு வந்து உன் வீட்டில் கொடுத்துருக்கோம். சும்மா பேசி வெறுப்பேற்றோட வச்சுக்கத போதும். பென்னி, இங்கே விற்கிறதுக்கான ஆளை நான் தானே ரெடி பண்ணணும். ஆள் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக முடியும். 400 ரூபாயா இருந்தால் ஓகே. நடக்காது மது. அண்ணா வண்டிடுங்க. இந்த வியாபாரத்தில் உனக்கு 2 மடங்கு லாபம்னு தெரியும். 500க்கு விற்க முடியுமான்னு நானும் பார்க்கணே. நீ இப்படி சண்டை போடாதண்ணா. அண்ணா நீங்கள் வண்டி எடுங்க. பென்னி சார், ஒரு 450 ரூபாய்க்கு முடிங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல வண்டி எடுங்க. பென்னி, முன்னாடி நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம் கரெக்டு தான். நான் அதை எப்பயோ விட்டுட்டேன். பென்னி அதெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாதுல்ல. சரி அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்க. இவங்கெல்லாம் அங்கே போகிறவங்க தான். இனி பாட்டு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? கிழங்கு கறி தான். டெய்லி ஹலோ. வேற ஒன்றும். ஏய், ஆ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? என் மச்சனோட பெரிய ஃபங்க்ஷன் அங்க போயிட்டு இருக்கு. இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? சாப்பாடு இருக்கா? பின்ன என்ன, அங்க வந்து சாப்பிடு. ம் கவர்மெண்ட் சம்பளம்லாம் தர்றது இல்லைல்ல, வந்து சாப்பிட்டு போ. வந்துருவில்ல? இந்த இடத்துல எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆ கரெக்ட். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கூட்டு வைங்க. ஃபாதர் வரலையா? நல்ல கேள்வி. ஏன்? 10-15 வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க. ஃபாதர் எங்கே தான் போவார். அதனால ஃபாதர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, எங்கேயும் போக வேணான்னு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். சாப்பிடுங்க. இங்க வாயேன். ஆமா, நல்லா இருக்குல்ல? இது ஸ்பெஷல் ஐட்டம். சாப்பாடு எப்படி பார்த்து இருக்கு? கொடுக்கணும். அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கோ. என்ன? எல்லாம் இங்க இருக்குல்ல. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சொல்லுமா? நீங்க எங்க போறீங்க? சாப்பிடலையா? மருந்து கொடுக்க போனோம். சும்மா சொல்லாதீங்க. சரக்கடைக்கு தானே போறீங்க? நீ போ போ. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. தங்கண்ணா? ஓ, இருந்தாலும் பாஸ்கரா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டியே. இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்க அப்பா மாதிரியே தில்லி என் ரத்தத்திலயும் இருக்கு. என்னங்க, ஃபாதருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க. நான் ஆன்ட்டி கிட்ட சொல்றேன். ஆமா, குழந்தைக்கு வாங்கினது எப்படி இருக்கு? டேய் இலையை திருப்பி போடுற. குழம்பு காரமாக இருக்கானே. வீடியோ பிடிக்கிற ஆள் தானே? ஆமாம், ஷூட் அண்ட் ஷூட் மீடியா கம்பெனி, அலி அக்பர். நீங்களே ஃபர்ஸ்டே சாப்பிட்டா எப்படி? அங்க சாப்பிட்றவங்களெல்லாம் வீடியோ பண்ண வேணாமா? இல்லை சார், இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனில். எந்திரிடா. எந்திரி. எந்திரின்னு சொல்றேன். இது என் மச்சானோட குழந்தை ப்ரோக்ராம். அதுவும் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்டா சேவியர் கூட நடக்கிற ப்ரோக்ராம் இது. புரியுதா உனக்கு? இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபேஷனில். நம்ம கொஞ்சம் பழசு தான். எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ண சொல்லிட்டேன். சரி. டேய், உடனே போய் ஷூட் பண்றா. இல்லை, லைட் மேனி வந்தான். லைட்டா சாப்பிடலன்னா கை நடுங்கும். நீ போய் லைட்டு புடி, அதுக்கப்புறம் லைட்டா சாப்பிட்டா போதும். போகலாம். அப்படியா? இவனுக்கு தான் லைட் சவுண்டா? ஆமா. அப்படியே பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கானுவேன். அங்கே இருந்து தான் வரானுங்களோ லைட் ஆன் சவுண்டு காணுங்களாம். அதுக்கு நீ எதுக்கு என்ன தட்டுற? அக்கா பார்த்து கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்பர் கேட்பான். எக்கோ, கவர் ஒழுங்கா பிடிக்க. வீட்டில் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்க வேணாம். கவர் ஒழுங்கா பிடிங்க. தங்கம்மாக்கா, சாப்பிட்டீங்களா? அப்புறம் இது யாருக்கு கொண்டு போறீங்க? அவருக்காக எடுத்துட்டு போறேன். என்ன நீங்க பொண்ணு? சமையல்காரர் தானே? ஆமா அப்பு. எங்களுக்கு ஆப்பு வைக்க வந்த ஆள் இல்லையே. இன்னும் 10-50 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் இருக்கீங்கல்ல? அப்பாவோட பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸு, அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. அப்பாவோட துணியெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். கொஞ்சம் வெளியே போங்க. பத்திரமா நீங்க கிளம்புங்க. இருப்பா. போதும், கிளம்புங்க. மாமனாரே, நம்ம உட்காருங்க. வாங்க. கதவை மூடுங்க. நல்ல புண்ணியம் பண்ணதுனால தான் இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான். புண்ணியம் பண்ணதுனால தானே தண்ணி கூட இறங்காம இருக்காரு. அப்புறம் என் பொண்டாட்டி தேடாத ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான். எங்கள் அப்பாவோட கொஞ்சம் மணி பார்த்தே இல்லை. என் ஐடியா எப்படி? அதை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? சாப்பிட்டியா? கொஞ்சமா. தங்கம்,
அப்பாக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா? ஆமா நீ உள்ளவா மச்சான். உள்ளவாப்பா தம்பி. சோஸ்திரம். ஏன்டா சாபு, ம் இங்க 2 முறை கறி கொடுப்பாங்களா? உனக்கு பாஸ்கர் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்பனா அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது. பாஸ்கரை குறை பேசினவங்களுக்கும் கலாய்ச்சவங்களுக்கும் ஸ்பெஷலாக பின்னாடி ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. நான் அவனை எப்பவும் குறை பேசுவேன், அதான் 3 வாட்டி சாப்பிட்ருக்கேன். அதில் ஒரு விஷயம் இருக்கு. சொல்லணும்ல. டேய் 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 டேய், இது போதும், கிளம்பு. என்னடா இது பாஸ்? நீங்க வா. அண்ணா பார்த்து கொடுங்க. ஏய், எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்தேன்? எல்லாம் காலியா போகுதுடா. இதுக்கப்புறம் தானே அந்த நாய்ங்கெல்லாம் வருவானுங்க. அவனுங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அண்ணா அந்த சேவியர் தான் இப்படி பண்ணிட்டாரு. அடச்சே. யோ இங்க வா. சொல்லுங்க. கொஞ்சம் காய்கறி போட்டு எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யோ இதோட அளவு ஜாஸ்தி பண்ண முடியுமா? அப்படி ஜாஸ்தி பண்ண முடியுமா? புதைச்சதை எடுத்து எதாவது பண்ணலாம்னா பண்ண முடியாது. இவனுங்க நவர மாட்டாங்க. சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறது தான் நல்லாவா இருக்கு? நீ எல்லாம் நியூ ஜென்ரேஷன் பசங்க தானே. அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமா? எப்போ வந்தீங்க? நான் சீக்கிரமா வந்துட்டேன். பீஃப் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே, நல்ல டேஸ்ட். நல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்து நிறைய நாள் ஆயிடுச்சுல்ல. அது கிடைக்கணும்ல. நல்ல நல்ல டேஸ்ட். ஆ ஆண்டோ எல்லாருக்கும் பீஃப் கொடுங்க. நிறைய கொடு. நிறைய கொடு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஆஹா, தங்க எங்க இருக்கான்? உள்ள இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்க. தண்ணி இல்லையா? கீழே கொஞ்சம் இப்ப எடுத்துட்டு வரேன். டீல ஊத்து. கையை வேற கழுவுல. நகருங்கடா, அங்கே போய் விளையாடுங்க. கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. சரிக்கா. 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்துட்டீங்களா? இது பாரு சூப்பரா இருக்குல்ல. சூப்பர் பீஃப். சாப்பிடுங்க. நீங்கள் மேலடி அண்ணா போகிறேன். நல்லா சாப்பிடுங்க. இந்த ஓவரா பேசிங்களா? வாய தருங்க. இப்படியே இப்படியே சாப்பிடுங்க. அப்பா பண்ணது ரொம்ப மோசமா போயிடுச்சு. எனக்கு தெரியும். ஈகோ ஈகோ. உண்மை சொல்லணும்னா பெருமை தானே பண்ணும் இதுக்கு. அப்படிதானே? பெரிய ஈகோ இருக்கு. அங்க போய் சொல்லு பாசம்னு. வந்துட்டாங்க. நான் வரேம்மா. போலி வரேன்னு சொல்லியிருக்கான். எந்த போலி? இந்த லாயரா? உங்களுக்கு என்னமா அதுக்கு? சரி நீயும் வா. மாதவ பாருங்க. இவன் அவன் மேல எவ்வளவு கோவமா இருக்கான். போலியாம் பாலியும். டேய் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. டேய் சேர்த்து நீ பாட்ட வேணா, நான் பார்த்துக்கிறேன். வெள்ளை ஷால் போட்டிருக்கீங்களே, கொஞ்சம் சரிங்களே. நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. அது என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. அதே தான் அதே தான். ஐயோ ஒரு விஷயம் மறந்துடுறேன். அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. அப்படி பூ மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க. அப்படிதான். நீங்க வாடா. வரேன்ண்ணா. நீ கொஞ்சம் கறி எடுத்துட்டு போய் ஃபாதர் கொடு. அண்ணா அது லிஸ்ட் போயிடும், நீங்க போயிட்டு வாங்க. அதான் வேலை முடிஞ்சிச்சுல, போயிட்டு வாடா. அது சரியாகாது அண்ணா, அதை எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க போயிட்டு வாங்க. போடா. ரீனா என்ன? ஆஹா, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அது காரணம் நீ தான். நிறைய வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. ஆடா சொல்றத பார்த்தா ஏதோ அடிக்கடி சாப்பிடுற மாதிரி. இந்த மாதிரி கறியை நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இது காட்டுக்குள்ள இருக்கிற புலி தான். நீ சொல்றத பார்த்தா இது காட்டு வெள்ளம் கூட கறி இல்லையா? அட ஃபாதர் நீங்க வேற. சரி நான் கிளம்புறேன் ஃபாதர். கர்த்தர் உங்களை எப்போதும் ஆசீர்வதிக்கட்டும். பாரா, சர்ச்சுக்கே வராம சுத்திக்கிட்டு இருக்க உன்னோட ஆசீர்வாதம் கிடைக்கலனா நான் தூங்க மாட்டேனா? போடா. தங்கம், அப்பாவை இன்னொரு தடவை பார்த்துக்கலாமா? அப்பா எப்பயோ போயிட்டாரு. போயிட்டானா? டேய் லாட்ரி, இந்த பாஸ்கர் எங்க போயிட்டான்? ஃபாதருக்கு கறி கொடுக்க போயிருக்காங்க. ஃபாதர் என்ன சின்ன குழந்தையா? வாயில் அப்படியே வச்சு ஊட்டி கொடுக்கறது. மச்சான் ஏன் லைட் போட்ட வண்டியில்? லைட் வண்டி என்னன்னு தெரியல, நைட்டி வண்டி என்னதான்? என்ன நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியாது. சாப்பாடு பத்துமோ இல்லையோ? போலீஸையும் கூப்பிட்டுருக்கியா ஃபங்க்ஷனுக்கு? பாஸ்கர் இங்க இல்ல? இல்லை சார், உட்காருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு. சார் ஆட்டோ அங்கே தான் நிற்கிது. ஏன் போலீஸுக்கு பின்னாடி போகிறாங்க? 2 பெக்கு போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாமா? கடவுளை, இங்கேருந்து முதல்ல போகணும். சார் நான் சமயக்காரன், உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். சார் எடுங்க. நிறுத்துங்க. என்னடா அண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ அங்கே போவேனா? அப்புறம் அங்கே
தங்கண்ணாவோட ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டியை மாத்திக்கலாம். வண்டி மட்டும் இல்ல, அண்ணா ஒளிஞ்சுக்கோங்க. அவர் கையில கிடைச்சா நல்ல அடி கிடைக்கும். ஆமா, அவனுங்க அடிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். முதல்ல இது பிடி. செகண்ட் கியர்ல போயிடு. நேரா எடுத்து போய் கார் ஷெட்ல போடு. இல்ல அங்க வேணாம். ஒண்ணு பண்ண, எடுத்துட்டு போய் சர்ச்சுக்கு பின்னாடி போட்டுரு. அப்புறம் சாவியை வீட்டுல கொடு. பாத்துடா, போய் மாட்டிக்கினா என்னால கூட்டு வர முடியாதுடா. அண்ணா ஆசீர்வாதப்படுங்க. போய் தொலை போடா. இப்போதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் போல. பென்னி, என்ன வேட்றா இது? பென்னி, டேய் பென்னி, எங்கடா போன? யாரும் இல்லையா இங்க? பென்னி, பயப்பட வேணாம், நான் தான். ஏமா பென்னி இல்ல? அவரு இங்க இல்லையே. அப்படியா? சாயங்காலம் தங்க அண்ணாவோட ஆட்டோல ஏறி போனாரு. அங்கதானே வரேன்னு சொன்னாரு. ஓ, என்ன ஏதாவது பிரச்சனையா? அம்மா சின்ன இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டான்? யாராவது இருக்கீங்களா? சார், சும்மா தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. நான் இப்போ வந்துடுவேன். நீ கதவை பூட்டிட்டு படுத்துக்கோ.